நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாள் நாம் வாசித்த பகுதியிலே அன்பின் அடிப்படையான அநேக காரியங்களை அங்கே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆவியின் கனிகளில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இவைகளிலே இரண்டாவது ஆசீர்வாதமாகிய ஆவியின் கனியாகிய சந்தோஷத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே வைக்கும்படியாய் விரும்புகிறேன். நாம் செவ்வாய்க்கிழமையிலே அன்பு என்று சொல்லக்கூடிய ஆவியின் கனியிலே முதல் பாகத்தை பார்த்தோம். இன்றைக்கு இரண்டாவதாக ஆண்டவர் கொடுத்த ஆவியின் கனிகளிலே சந்தோஷத்தை பற்றி நாம் பார்க்கும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. இங்கே அன்பு வசனம் சொல்லுகிறது, அன்பு சகல அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பின் அடுத்த படிதான் இந்த சந்தோஷம். அன்பு ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னா அவனுடைய வாழ்விலே சந்தோஷம் வரும். அதனால தான் அந்த புஸ்தகத்தில் எழுதப்படும் பொழுது இப்பொழுது எல்லாம் இருக்கிறது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகள் இருக்கிறது, அவைகளில் அன்பே பெரிதென்று சொல்லி கொரிந்தியர் நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் வாழ்விலே பெற்றுக்கொள்ள வேண்டிய அநேக நன்மைகளை இழந்து கிடக்கிறோம். அதற்கு காரணங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். திருச்சபையானது வளர வேண்டும். தனி மனித வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் அது வளரும் போது மாத்திரம்தான் அந்த குடும்பத்தின் மூலமாக ஏதாவது செய்ய முடியும். அந்த திருச்சபை மூலமாக எதையாவது செய்ய முடியும். சத்ருவாகிய சாத்தான் செய்கிற மிகப்பெரிய தந்திரம் என்னவென்று சொன்னா, ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்ப முடியாதபடி அவன் ஆண்டவருடைய வசனத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிறபடியினாலே நம்முடைய வாழ்வில் அநேக துக்கங்களையும் துயரங்களையும் வாழ்விலே விழுகைகளையும் சந்தித்து வருகிறோம். அவன் செய்கிற மிக முக்கியமான காரியம் எப்பொழுதுமே அவன் வேத வசனத்துக்கு எதிரானவன். ஆண்டவரிடத்திலே வந்து சொல்லுகிறான், வசனத்தை கொண்டுதான் அவரோடும் சோதனை நடத்துகிறான். அவர் அவரை கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிக்கையிலே கொண்டு விட்டு சொல்லுகிறான், நீர் தேவனுடைய குமாரனானால் நீர் தாழக்குதியும், உம்மை தூக்கி கொண்டு போவதற்கு யார் வருவார்கள்? தூதர்கள் வருவார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஆண்டோடைய வசனத்தை, அவருடைய வசனத்தை கொண்டு திசை திருப்புறவன் யார்? இந்த பிசாசான. குடும்பங்களை எப்படி சிதைக்க வேண்டும், ஒரு திருச்சபை எப்படி சிதைக்க வேண்டும், தனி மனிதரை எப்படி சிதைக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக அறிந்தவன் சத்ருவானவன். ஆண்டவருடைய திட்டத்துக்கு எப்பொழுதுமே எதிராக இருக்கிறவன் அவன். இங்கே பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய சபைக்கு எழுதும் போது மாமிசத்தின் கிரியைகளை எழுதுகிறார். அதுக்கு பின்பாக ஆவியின் கிரியைகளை எழுதி முடித்துவிட்டு அடுத்த வார்த்தை அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணங்கள் ஒன்றுமில்லை, கிறிஸ்துவனுடையவர்கள் அதன் ஆசையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். ஏன் அந்த வார்த்தையை எல்லாவற்றையும் முடித்துவிட்டு சொல்லுகிறார்? அப்படியானால் இந்த ஆவியின் கனிகளுக்கும் மாம்சத்தின் கிரியைகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது, உண்டா இல்லையா? எல்லாம் முடிச்சுட்டு அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தின் கிரியைகளை சிலுவையில் அறைகிறார்கள். அதை போல அவர்கள் ஆண்டவருடைய கிரியை செய்யும்படியாக ஏவப்படுகிறார்கள். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவர் அதைத்தான் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இப்பொழுது நான் பிழைத்திருப்பதோ எனக்காக தன்னுடைய ஜீவனை தந்த என் இயேசுவை பற்றும் அந்த விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படியானால் கிறிஸ்தவம் என்று சொல்லுவது சிலுவை என்பதை மிக கவனமாக நாம் கவனித்து நடக்க வேண்டிய காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். கிறிஸ்தவத்துக்கு மற்றவர்களுக்குள்ள வித்தியாசம் என்ன? மற்றவர்கள் போதிப்பதெல்லாம் எல்லாவற்றிலும் செழிப்பான வாழ்வு,
எல்லாருக்கும் எல்லாம் செய்யக்கூடிய காரியம் இது. அவர்கள் அந்த சரீரத்திலே உபாதைகளை அனுபவிக்காத ஒரு வாழ்வு, இல்லாவிட்டால் ஒரு சுதந்திரமான வாழ்வு, இவைகளை மற்ற மார்க்கங்கள் போதிக்கிறது. மனிதன் சமாதானமாய் வாழ வேண்டும், சந்தோஷமாய் வாழ வேண்டும், செழிப்பாய் வாழ வேண்டும், பொருளாதாரத்திலே உயர்ந்து வாழ வேண்டும், அவன் உலகத்திலே எல்லா மனிதரை காட்டிலும் உன்னத இடத்தில் இருக்கும் என்று இருக்க வேண்டும் என்று சொல்லி சிலர் போதிக்கிறார்கள். ஆனால் பெற்றுக்கொள்ள வேண்டிய வழிமுறையை மாத்திரம் தவறாக அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். தான் வாழ பிறரை கெடுக்கிறார்கள். ஆனால் வேதம் அப்படி அல்ல, தான் வாழ்வதற்காக சிலுவையை சுமக்கும்படியாக சொல்லுகிறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா? ரெண்டுக்கும் வித்தியாசம். தான் வாழ வேண்டும் என்று சொன்னா எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி உலகம் போதிக்கிறது. பணத்தை உண்டாக்கினா குறுக்கு வழியில உண்டாக்கி விடலாம் என்று சொல்லுகிறது. நாம் வேலை செய்து உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்ப காலங்களில் கற்பிக்கப்பட்டோம். இன்றைக்கு நம்முடைய நான் காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு மினிஸ்டர் சொல்லுகிறார்கள், இப்படி செய்தால் உங்களுக்கு இவ்வளவு வருமானம் வரும் என்று சொல்லுகிறார்கள். நான் யோசித்து பார்த்தேன், இவங்க கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு இவ்வளவு வருமானம் எப்படி வரும்? சூதாட்டத்தில் கூட முடியாது. நிமிஷ கணக்கில் நொடி கணக்கிலே பணம் வருகிறது என்று சொல்லுகிறார். எப்படி வருகிறது என்று சொல்ல தெரியவில்லை. ஜனங்களுடைய பணங்கள் எல்லாம் எங்க போகுது? அவர்கள் ஆசைப்பட்டதை பெற வேண்டும் என்று சொல்லி அறிவில்லாதவர்கள் அல்ல, படித்தவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு போதிக்கிறது யாரு? ஏற்படுத்தி வைத்திருக்கிற மினிஸ்டர்கள் போதிக்கிறார். பணம் எங்கிருந்து வரும்? கொஞ்சம் 22,000 போட்டா வாரத்துல 5.5 லட்சம். எப்படி இருக்கும்? எங்கிருந்து வரும்? எனக்கு ஒண்ணுமே புரியவில்லை. இவர்கள் தெரிந்து பேசுகிறார்களா, தெரியாமல் பேசுகிறார்களா என்று சொல்ல தெரியவில்லை. எங்கேயோ மாட்டி விட்டார்கள். அவர் நினைக்கிறார்கள் பணம் வருகிறது, பணத்தை போட்டு முடித்த பின்பு வருகிறது போல இருக்கும், உருவி எடுத்து விடுகிறார்கள் இருக்கிற இடத்திலிருந்து. இதை யாரிடத்திலே போய் சொல்லுவது என்று தெரியவில்லை. ஜனங்களை திசை திருப்புகிற மனிதர்கள் பெருத்து விட்டார்கள். எதனால் நடத்தப்படுகிறார்கள் என்றே தெரியவில்லை. இங்கே வசனம் சொல்லுகிறது, நம் ஆவியினாலே நடத்தப்பட்டால் எப்படி இருக்கும்? ஆவியின் கிரியைகள் வெளிப்படும், ஆவியின் கனி வெளிப்படும். கிறிஸ்தவனுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். அப்படியானால் அன்பை பெற்றுக் கொள்ளும்படியாக உலகம் போராடுகிற போராட்டம் வேறு, ஆவியின் கனியை பெற்றவன் போராடுகிற போராட்டம் வேறு. அன்புக்கு வேதம் கொடுத்திருக்கிறவையை நாம் இன்றைக்கு வாசித்தோம். அன்பு தன்னை புகழாது. யாருக்காவது சுய புகழ்ச்சி இல்லாம இருக்கும். எங்க போனாலும் ஒரு இடத்துல நிற்கும் போது என்ன போல யார் உண்டா என்று கேட்போமே தவிர நான் உதவாதவன் யாருவாது சொல்லுவாங்களா? ஒரு மனிதனும் சொல்ல மாட்டான். நான் என்ன போல யாரும் இல்லை என்று சொல்லுவான். ஆனால் நான் எல்லாரிலும் பாவி என்று யாரும் சொல்லுவதில்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். உலகத்துல இதுக்கு நேரம் எல்லாமே இதுதான் சிலுவை. கிறிஸ்தவனுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்ன மற்றவர்கள் உலகம் செய்கிற சமாதானம் சந்தோஷத்தை நாம் பெற்று அனுபவிக்க முடியாது. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, சந்தோஷம் என்று உலகம் சொல்வதற்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சந்தோஷத்துக்கு வித்தியாசம். ஒரு வாசிக்கலாமா? ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 14:17 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் மகிழ்ச்சியுமாயிருக்கு. உலக மனிதன் எவைகளை தேடுகிறான்? மகிழ்ச்சியை தேடி பொருட்கள் பின்னால் போகிறான், ஐஸ்வர்யங்களுக்கு பின்பாக போகிறான். இந்த சந்தோஷம் நிலையாக இருப்பதில்லை. நான் சின்ன வயசுல பிள்ளைகளுக்கு வீடியோஸ் கற்றுக் கொடுத்திருக்கும் போது சந்தோஷம் பொழுதே இந்த பாடல் பாட்டி படிக்க கொடுக்கும். அந்த பிள்ளை எப்படி பாடம் தெரியுமா? சந்தோஷம் தொங்குதேன்னு பாடம். சந்தோஷம் பொழுதேன்னு சொல்லி கொடுத்தா பிள்ளை என்ன பாடம்? சந்தோஷம் தொங்குதேன்னு பாடம். எப்படி இருக்கும்? அதே போல ஒரு மீட்டிங் உட்கார்ந்து இருக்கிறோம், அம்மா பேர் சந்தோஷம், நல்ல தூங்கிட்டு இருக்கு, பாடுறவங்க பக்கத்துல இருந்து பாடுறாங்க, சந்தோஷம் தூங்குதே, சந்தோஷம் தூங்குது என்று பிள்ளை பாடுது, பெரியவங்க சந்தோஷம் தூங்குதே என்று பாடு.
இந்த வார்த்தையை எடுத்தோட யோசித்தேன். அப்புறமா தான் கண்டுபிடிச்சேன். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது சந்தோஷம் தருவது உலகத்தின் ஆசாபாசங்கள் இன்றைக்கு மனிதனை சந்தோஷப்படுத்த நினைக்கிறது. தூங்குதல் திராட்சரசம் மதுபானம் இவைகளிலே சந்தோஷத்தை தேடுகிறபடினாலே மனிதன் என்ன பண்ணுறான்? நல்ல சாப்பிட்டு நல்ல தூங்குறான். எங்க தூங்குறான் தெரியுமா? தண்ணி வச்சு எங்க தூங்குறான்? பணியெல்லாம் பார்த்தா அங்கே விழுந்து கிடக்குறாங்க. தூங்குறது அங்கே தெருவில்லை. மனுஷன் சந்தோஷத்தை தேடுகிறான். எங்கே? சாராயத்தில் தண்ணி வைத்து சந்தோஷத்தை தேடுகிறவன் போய் கிடக்கிறது எங்க? சாக்கடையில கிடக்கிறான். அவன் நினைக்கிறான் சந்தோஷம் கிடைக்கிறது. ஆனா திடீர்னு பார்த்தா மழை பெய்யும் அவன் முகத்துல. நாய் வந்து என்ன பண்ணிக்குவோம்? அவன் முகத்துல மழை பெய்துட்டு போகும். அவன் என்ன சூப்பரான மழை என்று சொல்லுவான். சந்தோஷத்தை தேடுகிற மனிதன் உலக சந்தோஷத்தை தேடுகிறவன். அதே போல இன்றைக்குள்ள எல்லாம் பாட்டுகளும் பசங்க சொல்லுகிறாங்க, நல்ல சந்தோஷமா இருக்கணும், கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கணும். என்ன பண்ணுறாங்க? என்ன பண்றாங்க? உலகத்தின் சந்தோஷத்தை தேடி வைக்கிறாங்க. முடிகிற அவர் வாழ்வை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுக்கிறார்கள், அடுத்து கொஞ்சம் கூட்டுகிறார்கள், அடுத்து இன்னும் அதிகப்படுத்துகிறார்கள், முடிவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாதபடி போய்விடுகிறார். உலகத்திலே சந்தோஷத்தை தேடுகிற மனிதனுடைய முடிவு மிக பரிதாபம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஆண்டவருடைய சந்தோஷத்தை கிடைக்கிற பரிசுத்தாவியினாலே வருகிற சந்தோஷம் நிலையானது. அந்த சந்தோஷம் எப்படி? அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் வருகிற நீரூற்றாயிருக்கும். பரிசுத்தாவியுடைய மனிதனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் வருகிற நீரூற்றாகிய சமாதானம் சந்தோஷம் நிறைவாய் தங்கியிருக்கும். உலகம் கொடுக்கிற பிரகாரம், உலகம் கொடுக்கிற பொருளில் உள்ள சந்தோஷம் நமக்கு நிலையானதில்லை. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அது மிகவும் விலையுறப்பெற்றது, நிலையானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் செல்வங்கள் இவை ஒன்றும் நம்மை சந்தோஷத்துக்கு நேராக நடத்த முடியாது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த மனிதனுடைய ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும் எப்பொழுது போராடுகிறது. நாம் சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்ள முடியாதபடி இந்த ஆவிக்கு விரோதமாக மாமிசம் எப்பொழுதும் கிரியை செய்யும். உலகத்தில் நம்ம பார்க்கிற காரியம் அதுதான். ஏன் ஒரு மனிதன் பாவத்துக்கு அடிமையாகிறான்? அவன் செல்வத்தை தேடி தனக்கு கொஞ்ச நேரம் சமாதானம் கிடைக்கும், கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும் என்று தேடி போகிறான். முடிவு இந்த மாம்சத்தின் கிரியைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்து விடுவான் என்று சொன்னான். அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மாமிசத்தின் கிரியைக்கு தன்னை ஒப்புக் கொடுப்பான் என்று சொன்னான். அவன் பெறுகிற சந்தோஷம் அற்பமாய் காண கொஞ்ச நேரம் கிடைக்கும், ஆனால் முடிவு அது பரிதாபமாக இருக்கும். சினிமா பார்க்கிறவர்கள், டிவி சீரியல்களை பார்க்கிறவர்கள், போதகர்களுக்கு அடிமையாய் கிடக்கிற ஜனங்கள் ஒரு விதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இதை கொஞ்ச நேரம் பார்த்திருந்தா எப்படி இருக்கு, கொஞ்சம் போல மனசுக்கு ஆறுதல் போல இருக்கிறது. முடிவு அதை பார்த்துவிட்டு வெளியே வரும்போது அவர்கள் அந்த எவைகளை பார்க்கிறார்களோ அந்த நிகழ்ச்சியின் தாக்கமானது அவருடைய சரீரத்தை பாதிக்கிறது, அது அவருடைய குடும்பங்களை சின்னாபின்னப்படுத்துகிறது, சமுதாயத்தை சீரழிவுக்கு நேராக நடத்துகிறது. நம்ம நினைக்கிறோம் நமக்கு சந்தோஷம் இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஒரு மனிதனுடைய சந்தோஷம் இருக்கும் என்று சொன்னால் அவரை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு சந்தோஷம் இருந்தார். நீங்க பாத்தீங்கன்னா சும்மா சிரிச்சு ஜோக்கடிக்கிற ஜனங்களை பார்த்தோன்னு தேடும். அவரை பார்த்தோன்னு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். இந்த மனுஷன்கிட்ட போனா ஏதாவது அப்படி அடிப்பா, நமக்கு சந்தோஷமா சிரிக்க கொஞ்ச போனா சிரிக்கலாம். அது இன்னும் சிறந்த போனா அப்படி இருக்கும். இந்த மனுஷன்கிட்ட போனா பேசவே முடியாது. எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவோம்? ஏதாவது பேசிக்கொண்டு. ரெண்டு வித்தியாசம் இருக்கா? ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் அது பிறருக்கு சந்தோஷமாக வெளிப்படும். அதே போல அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற துக்கம் பிறருக்கு துக்கமாக வெளிப்படும். நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்கிற நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டிய மனிதர்கள். இதுதான் மிக தெளிவாக புரியணும். நம்ம ஆவிக்கு ஏற்றபடி நடப்போம் என்று சொன்னா ஆவி கிரியைகளை செய்வோம். ஆவி கிரியைகளை செய்யும் போது ஆவியின் கனி நமக்குள்ளிருந்து வெளிப்படும். ரொம்ப கஷ்டம். உலகத்துக்கு போக்குக்கு போறதுனா ரொம்ப எளிது, ஆனால் ஆவிக்குரியபடி நடக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தினா ரொம்ப கஷ்டம். ஆவியின் கனி என்று சொல்வது அன்பை வெளிப்படுத்துவது ரொம்ப கஷ்டம். சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது மிக கஷ்டம். ஏன்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறது பிறருக்கு என்ன பண்ண முடியாது, பார்த்தா சகிக்காது. அநேகருடைய வாழ்க்கை நான் பார்த்தோம், என்ன
ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அவங்க சந்தோஷத்தை பார்த்தாலே மற்றவர்களுக்கு பொறாமை வரும். இது ஒரு பக்கம் கேடுதான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ரோமர் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், உலகத்தின் சந்தோஷம் என்பது அது அற்பமானது, அழிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. நாம் அநேக நேரங்களில் ஒரு நல்ல பொருளை வாங்கி நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்திருப்போம் என்று சொன்னால், நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேறும் என்று சொன்னால் உலகத்திலே நாம் சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். அதை காட்டிலும் மிகவும் அதிகமானது ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆவியின் சந்தோஷம். எப்ப நம்ம தேவனுடைய சமூகத்துக்குள்ளே வந்தால் நான் கேட்பது அதுதான், ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தின் ஆசாபாசங்களிலே சிக்கிவிடக் கூடாது. இந்த பிள்ளைகள் ஆவியினாலே நடத்தப்படும், ஆவியின் கைகளை வெளிப்படுத்தணும். இதை வெளிப்படுத்தும் போது நம்முடைய திருச்சபை, நம்முடைய குடும்பங்கள் சமாதானத்தை, சந்தோஷத்தை அனுபவிப்பதை பக்கத்தில் உள்ள ஜனங்கள் காண்பார்கள். திருச்சபையிலே சந்தோஷம் இருக்கும் என்று சொன்னார், அது உலகத்திற்கு வெளிப்படும். அதான் பாடல் பாடி இருக்கிறார், அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் நீங்குதானே. வேற எங்கேயும் கிடைக்காத ஒரு பெரிய சாக்கியம் அங்கேதான் கிடைக்கும். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் நீங்குதானே. அவனுடைய சமூகத்தில் வரும்போது அந்த ஸ்பீக்கர் ரெடி பண்ண ரொம்ப எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கு. நான் இதில் குறைபட்டு கிடக்கிறேன். ஏன்னா சூழ்நிலைகள் நம்மை சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடி தடை பண்ணி போடும். ஆனால் தேவ சமூகத்தில் நாம் பாடி ஆராதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும். அதை நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பள்ளிக்கூடத்தில் நம்ம போகும்போது ஒரு பாடல் பாடுகிற ஜனங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியுமா, சினிமா பாட்டு ஒரு பக்கம் பாடுவார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையாய் நிறைந்த பாடல்களை பாடும்போது அவர்களுக்குள்ள சந்தோஷத்தை உலகத்தால் சொல்லி முடியாது. நம்ம போகும்போது சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள் வந்து விட்டார்கள், எதை கண்டுபிடிக்க எதை வைத்து சொல்லுவார்கள்? அவருடைய வாயிலே பாடல்கள் இருக்கும். என்ன பாடல் இருக்கும்? ஆண்டவரை உயர்த்தக்கூடிய பாடல்கள் இருக்கும், பிறரை சந்தோஷப்படுத்தக்கூடிய பாடல்கள் இருக்கும், பிறரை ஆறுதல்படுத்தக்கூடிய பாடல்கள் இருக்கும், வார்த்தைகள் இருக்கும். அதை புரிந்து கொள்ளலாம். வாழ்விலே சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அது நிலையானதல்ல. எப்பொழுது ஆண்டவருடைய சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? கிறிஸ்துவனுடையவளாய் நாம் மாறி உலகத்தின் இச்சைகளுக்கு, ஆசைகளுக்கு நம்முடைய கைகளை, நம்முடைய சிந்தனைகளை சிறுவர் அடையும் போது மெய்யான சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்தில் காணக்கூடிய பொருட்களை நாம் வாங்கி சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் என்று சொல்லி போனால் நம்ம கையில் இருக்கிற பணம் என்ன ஆகும்? சீக்கிரமாக செலவழிக்கிறோம். முடிவு என்ன வரும்? கடன் வரும். கடன் வந்தா என்ன வரும்? துக்கம் வரும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், காணுகிற கண்ணை காணுகிற எல்லா காட்சிகளையும் பார்த்து அதுக்கு பின்னாடி போன முடிவென்ன இருக்கு? பெரிய கண்ணீர் இருக்கு. சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் விரும்புகிறேன், முடிவுல துக்கத்தை அனுபவி. கடனை மொத்தம் வாங்கிட்டு காலையில் கடனை வீட்டில் வந்து உட்கார்ந்து இருப்பான். எப்படி இருக்கும்? சமாதானத்தை, சந்தோஷத்தை இழந்து போகும். எனவே கிறிஸ்துவனுடைய மாம்சத்தை வந்து ஆசைக்கு சிலுவையாரை என்ன பண்ணணும்? பொருள் வாங்கும்போது யோசித்து வாங்கணும். நமக்கு தேவையான நாயத்தை பார்த்து வாங்கணும். அந்த கண்ணுக்கு கவர்ச்சியா இருக்கு, ஐயோ இது கிடைச்சா நல்லா இருக்கிறது சொல்லி வாங்கி கொண்டு வந்து சந்தோஷத்தை அனுபவித்து அதுக்கு பின்னாடி நிறைய விலை கொடுக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு. தேவ சமூகத்தில் நாம் ஆவியினாலே நடத்தப்படும், ஆவியினாலே நடத்தப்படும். அது எங்கே இருக்கு? ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது. நாம் ஆவியினாலே நடத்தப்படுவோம். இந்த மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்றாதிருப்போம். அப்பொழுது தெய்வீக சந்தோஷத்தை நாம் அனுபவிப்போம். உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கும் என்று சொன்னால் இந்த பிள்ளைகள் பாடின சந்தோஷம் தொங்குதேன்னு பாடலாம், சந்தோஷம் தூங்குதேன்னு பாடலாம். நீங்க இந்த வசனத்தை படிக்கும்போது உங்களுக்குள்ள நீங்க கண்டிப்பா சொல்லணும், உலகத்துல காணக்கூடிய சந்தோஷம் எல்லாம் நிலையில்லாத சந்தோஷம். ஆண்டவருடைய ஆவியினாலே கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்க வேண்டும். வாஞ்சிக்கும் போது நம்முடைய சந்தோஷம் நமக்குள்ளே நிறைவாயிருக்கும். அதை போல நம்மை பார்க்கிறவர்களுக்கும் சந்தோஷத்தின் வெளிப்பாடு வெளிப்படும். நம்மை காண்கிறவர்கள் இவன் ஆவியினாலே நடத்தப்படுகிறார் என்று சொல்லணும்னா நமக்குள்ள ஆவியின் சந்தோஷம் நிறைவாயிருக்கணும். எங்க கிடைக்கும்? தேவ சமூகத்திலே கிடைக்கும், அவருடைய ஆவியினாலே கிடைக்கும். அவருடைய ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தின் மூலமாக நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். நாம்
கண்களை மூடி ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு இந்த காணிக்கை செலுத்தலாம். நிறைவான சந்தோஷத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இங்கே ஆவியினாலே சந்தோஷத்தை ஆண்டவர் வைத்து அந்த சந்தோஷத்தை நிறைவாய் பெற்று அனுபவிப்போம். உங்களுக்குள்ள சந்தோஷத்தை வெளி உலகத்துக்கு காட்டுங்க. ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. ஆண்டவருடைய பாடல்களை பாடுங்க. உங்கள் வாழ்விலே காணப்படுகிற துக்கங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் இவைகள் மறைந்து போக வேண்டும் என்று சொன்ன நம் ஆவியினாலே நடத்தப்பட்டு ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ்வோம். கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்திலே இந்த உலகம் எதிர்பார்ப்பதும் அதுதான். ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பதும் அதுதான். இவ்வளவு நன்மைகளை நான் செய்கிறேனே, என் பிள்ளை என்னை பார்த்தா சந்தோஷமா இருக்குதா என்று ஆண்டவர் கேட்கிறார். அதான் ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தில் கேட்கறது தான். வந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்காங்க? ஆண்டவர் இங்கே இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், இங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன். அதனால ரொம்ப தைரியமாக ஆண்டவர், ஆண்டவரே நீர் இங்கே இருக்கிறீர், நான் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவருக்கு பேசும்போது இதை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் உருவாகும். கண்டிப்பாக சீக்கிரமாக நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளுவீர்கள். அதுக்காகத்தான் ரொம்ப கவனமாக ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த செய்தியை கொடுக்க எனக்குள்ள ஒரு ஆசை. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இந்த மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன என்று கேட்கிறார். அப்படியானா ஒரு மனுஷனுடைய விலை எவ்வளவு தெரியுதா? ஒரு ஆத்மாவுடைய விலை எவ்வளவு? உலகத்தை முழுவதையும் கொடுத்தாலும் ஒரு ஆத்மாவை அதற்கு ஈடு வைக்க முடியாது. ஆண்டவர் அவ்வளவு விசேஷமாக ஆத்மாக்களை வைத்திருக்கிறார். இப்ப நம்ம எப்படி இருக்கணும்? உலகத்துல பொருள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதை காட்டிலும் ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்கு நேராக நடத்துவது நீங்க உலகம் முழுவதும் காசு கொடுத்து வாங்குறதுக்கு ஈக்குவல் என்று சொல்லுகிறார். எப்படி இருக்கும்? அப்ப நம்ம வந்திருக்க ஆட்கள் எத்தனை உலகம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள், அழிவுக்கு நேராய் போகிற ஜனங்கள், விலையேறப்பெற்ற ஆத்துமாக்கள் என்ற உணர்வு நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நாமும் ஆண்டவருக்காக சேவை செய்வோம். நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படியாக, நம்முடைய தேசத்துக்கு சந்தோஷத்தை விதைக்கும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். எனவே துக்கங்கள் நம்மோடு இருக்கணும், ஆனா சந்தோஷத்தை நம்ம வெளிப்படுத்தணும். நம்முடைய குறைவுகள் அநேகம் உண்டு. பிறரை பார்க்கும்போது இவர்கள் ஏன் இப்படி நமக்கு செய்கிறார்கள் என்று எண்ணம் வரும்போது நமக்கு அவர்களை பார்த்தால் மனத்தாங்கள் துக்கம் வருகிறது. அதை காட்டில் நம்ம நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஒவ்வொருவரையும் ஒரு சூழ்நிலைக்குள்ளே ஆண்டவர் நடத்துகிறார். அவர்களை நடத்துவதை போல என்னை நடத்தவில்லை. எனக்கு தந்திருக்கிற ஜீவன் சுகம்பலன் எனக்கு அருமையானது. அதை போல அவர்களை கொடுத்திருக்கிற ஜீவன் சுகம்பலன் அருமையானது. நம்ம கண்ணுக்கு முன்னால் காண்கிற ஜனங்கள் எல்லாருமே ஆண்டவரால் படைக்கப்பட்ட சிருஷ்டி என்ற உணர்வோடு நம்முடைய சந்தோஷத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்வோம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. இந்த வாரம் ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நான் கேட்கிற, ஆண்டவரே நோயாளிகள் அநேகர் உண்டு, அவர்களை கொண்டு வாரும், அவளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த வாரத்து செய்தியும் சுவிசேஷ செய்தி, ஜனங்களுடைய விடுதலைக்காக கொடுக்கப்படுகிற செய்தி. இயேசு உலகத்தில் வந்தபோது அவர் பிணியாளிகளை விடுதலை ஆக்கும்படியாக சுற்றி நடந்தார். தேவனுடைய சபையிலும் பிணியாளிகள் வந்து விடுதலையாகி போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் ஜெபிங்க. 2 நாள் கண்டிப்பாக நீங்கள் ஜெபங்கள்ல ஜெபிக்கணும். நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபை இந்த இடத்துல வெளிப்படணும். இந்த வாரத்திலே நோயாளியாய் வருகிறவர்கள் நோயிலிருந்து விடுதலை பெற்று போக வேண்டும். ஆண்டவருடைய கிருபையின் கரம் நீட்டப்பட வேண்டும். அதற்கு உங்களுடைய ஜெபங்கள் வேண்டும். அடியனை உங்களுடைய ஜெபத்திலே தாங்கும்படியாய் கேட்கிறேன். ஏனென்று சொன்ன தெய்வீக பலன் இல்லாமல் இந்த காரியத்தை நாம் செய்ய முடியாது. மனிதனுடைய கையிலிருந்தல்ல, பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குகிற பணி அது. விடுதலை எங்கே நடைபெறுகிறதோ அங்கே சாத்தானுடைய போராட்டம் அதிகமாக இருக்கும். எவ்வளவு தூரம் நாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோமோ அவ்வளவு தூரம் அவனும் தன்னுடைய சேனையை மிகவும் அதிகமாக பிரயோகிப்பான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே நாம் ஜெபங்களிலே தீவிரப்படுத்துவோம். ஆண்டவருடைய வல்லமையை நம்முடைய திருச்சபை மூலமாக வெளிப்படுத்துவோம். அநேகர் ஆண்டவருடைய சமூகத்திலே வரும்படியாக. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார்களாகும் சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை நாம் நினைவில் கொண்டு பணி செய்வோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஆமென்.
சிந்தி ஆவியின் கனிகளை எங்களிலே ஊற்றி பரிசுத்த ஆவியை தந்து நாங்கள் சந்தோஷமாய் வாழும்படியாக நீர் இரக்கம் பாராட்டுகிறேன். இந்த சந்தோஷத்தை யார் பெற்ற இன்பம் பிறரை வையகம் என்று சொல்லி உலக மனிதர்கள் சொல்லுகிறார்களே, நாங்கள் பெற்ற சந்தோஷத்தை இந்த ஜனங்களுக்கு நாங்கள் காண்பிக்கும்படியாக உம்முடைய ஆவியினாலே நாங்கள் நடத்தப்படும்படியாக கிருபைதான். பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் நிறைந்து இந்த உலகத்தை வாழ்வு மாத்திரமல்ல, உலக மனிதர்களுக்கு எங்கள் சந்தோஷத்தை நிறைவாய் கொடுக்கும்படியாக கிருபை தருவீராக. எங்கள் புறமாய் கிரியை செய்கிற நாங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடி எங்களை கட்டி போட நினைக்கிற எல்லா அதிகாரங்கள் அந்த காலத்தை சாசங்கள் அழிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஜெயத்தோடு வாழும்படியாக விரும்புகிறேன். நாங்கள் மறுரூபமாகி பிறரை மறுரூபமாக்கும்படியாக எதிர்பார்க்கிறீர்கள். இடத்துல நோக்கத்துக்காக உங்களுடைய ஆலயத்தை ஸ்தாபித்தீரோ, நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருக்கரத்திலே தருகிறோம். கர்த்தாவே, நாளில் மனம் வந்து உமக்கு நன்கொடை கொடுத்த காணிக்கை திருப்பணி கொடை கொடுத்த உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. கொடுத்த கந்தலபுரங்களை ஆசீர்வதியும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், கால்நடைகளை ஆசீர்வதியும். கர்த்தாவே, கொடுத்திருக்கிற தொழில்கள் வியாபாரங்களை ஆசீர்வதிப்பீராக. வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஆசீர்வாதங்கள் எழுதுவீராக. வெளிநாடுகளிலே, வெளி மாவட்டங்களிலே, வெளி மாநிலங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. கையின் பிரயாசங்களை வாய்ப்பெற்று வாழ்வை சிறைக்கும்படியாய் கிருபைதான். அரசாங்கத்திலே, தனியார் துறைகளிலே, கட்டுமான பணிகளிலே, மருத்துவமனைகளிலே நீதியரசர்களாய், காவல் பணியாளர்களாய் பணி செய்கிற ஒவ்வொரு கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் தேவைகளுக்காக சுயதொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். தோட்டங்களை வைத்திருக்கிற தோட்டத்திலே நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. கர்த்தாவே, இயற்கை சீற்றங்கள், சத்துடைகள், வாதைகள் பிள்ளைகளாக நேரிடைக்கும்படியாக இருக்கிறோம். என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னேன். இவர்களுடைய சமாதானத்தை இழந்து கிடக்கிற குடும்பங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். கர்த்தருடைய சமாதானம் என்னுடைய குடும்பங்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கடலுக்குள்ளே, கண்ணிகளுக்குள்ளே, காவல்களுக்குள்ளே, கண்ணீர்களுக்குள்ளே கிடக்கிற ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருக்கரத்தினை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவனை சுனாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சுத்தம் பரமண்டலை செய்யப்படுவதாக, பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டியாக எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படப்படாமல் தீமைகளை அழித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவர்களே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூயாவியான இல்லாத பிரசன்னம் நம்மோடும் நம்மை சுற்றி இருக்கிற தேசத்தோடும் இந்த நாளில் வைத்திருந்து காப்பதாக. ஆமென்.